ஏப்பா பாருங்க, இந்த சீமான் கட்சியில இருக்க முஸ்லீம் பேர் இருக்கவங்க எல்லாம் தொடர்ந்து பெரியார ரொம்ப எதிர்த்து அவங்கள அசிங்கமா அவதூறா பேசுறாங்களே. இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள்லாம் என்னடா இது முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனைனா பெரியார் தான் வந்து நிக்கிறாங்க, இப்படி இந்த பெரியாரே இந்த முஸ்லீம்கள் இப்படி ஏத்து பேசுறாங்கன்னு சொல்லி பாக்குறவங்களாம் ஒரு மாதிரி கேவலமா நினைக்க மாட்டாங்க? நீ சொல்றதுதான் உண்மை. முஸ்லிம்களை எல்லாரும் அப்படி நினைக்கணுங்கிறதுக்காக தான் சீமான் இந்த சித்து விளையாட்டை ஆடி இருக்கிறாரு. அதுவும் இப்ப சமீபத்துல RSS மேடை ஏறிட்டு வந்தார்ல, அதுல இருந்து இன்னும் தீவிரமா ஆடிட்டு இருக்கிறாரு. இல்லப்பா, அந்த ஹிஜாப் போட்ட அந்த சீமானோட தங்கச்சி என்ன சொல்லுதுன்னா, பெரியார் வந்து ஒரு ஈர வெங்காயம், அவன் ஒரு பிச்சைக்கார பைய, கடவுள் இல்லைன்னு சொன்னவன், கடவுளை கற்பிச்சவன் காட்டு மிராடி, அப்போ நபிகள் நாயகம் தான் எங்களுக்கு கடவுளை கற்பிச்சாரு, அந்த நபிகள் நாயகத்தை பெரியார் தப்பா பேசுறாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த சீமானோட தங்கச்சி பேசுது. இது எப்படி? அதாவதுப்பா, சீமான் ஒரு பொய் மூட்டை, புழுகு மூட்டை. அவரோட தம்பி தங்கச்சி எப்படி இருக்க போகுது? இங்க பெரியார் வந்து கடவுள் இல்ல, கடவுளை பரப்புறம் காட்டு மிராண்டின்னு சொன்னார் இல்லையா? அது ஏன் சொன்னாரு? அதாவது கடவுளை மற, மனிதனை நினை, அதுக்காக தான் இந்த வார்த்தையை பெரியார் சொன்னாரு. சக மனுஷனை தொட்டா தீட்டு, அவன் பத்தா தீட்டு அப்படின்னு ஒரு கலாச்சாரத்தை பரப்பி கடவுளை நாங்க புனிதப்படுத்தணும்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி ஒரு கடவுளை பரப்புறவன் அவன் காட்டு மிராண்டி. அப்படியாப்பட்ட கடவுள் இங்க இல்லவே இல்ல அப்படின்னு தான் பெரியார் சொன்னாரே தவிர, சக மனுஷன் பட்டினியா இருக்கும்போது நீ போய் சாமி சிலைக்கு போய் ஏன்டா பால் ஊத்திட்டு இருக்கிற, அப்படியாப்பட்ட கடவுள் இல்லவே இல்ல, அப்படியாப்பட்ட கடவுளை பரப்புறவன் காட்டு மிராண்டி, இப்படிதான் பெரியார் சொன்னாரு. இஸ்லாமும் அதை தான் சொல்லுது. உன்னுடைய அண்டை வீட்டார் பசித்து இருக்க, நீ மட்டும் வயிறார உண்பவன் உண்மையான முஸ்லீம் கிடையாது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ பெரியார் நபிகள் நாயகத்துக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக பேசவே இல்லையா? பெரியாரு முஸ்லிம்களுக்கு ஆதரவா பேசினாராவா? பெரியார் முஸ்லிம்களுக்காக எத்தனையோ மேடைகள்ல பெரியார் பேசியிருக்கிறாரு. பெரியார் திருச்சியில பொன்மலையில 1947 மார்ச் மாசத்துல ஒரு நீண்ட உரை ஒண்ணு பெரியார் ஒண்ணு பேசுறாரு. அதுல வந்து நபிகள் நாயகத்தை வந்து எனக்கு ரொம்பவே பிடித்த ஒரு மனிதர், நபிகள் நாயகம் தன்னை வந்து ஒரு மனிதன் சொல்லி இருக்கிறாரு, தன்னுடைய காலில் விழ வந்தவங்களை தடுத்து இருக்கிறாரு, தான் ஒரு இறுதி தூதர்னு சொல்லி பல மூட நம்பிக்கைகளை ஒழிச்சு காட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சம்பந்தமா பல விஷயங்களை பெரியார் பேசுறாரு. அது இல்லாம வைக்கம் போராட்டம், கோவில் நுழைவு போராட்டம், தலித்து மக்களுக்காக பெரியார் போராட்டம் நடத்துறாரு. அந்த போராட்டத்துல கூட இந்த மாதிரி தீண்டாமை ஒழியறதுக்கு நீங்க இஸ்லாத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துலயே 52 பேர் இஸ்லாத்தை ஏத்திருந்தாங்க. இப்படி தொடர்ந்து பெரியார் அந்த பொன்மலையில இஸ்லாத்திற்கு ஆதரவா பேசினதால அதுவே பிற்காலத்துல இன இழிவு நீங்க இஸ்லாம் ஒன்றே நன்மருந்து அப்படின்னு புத்தகமால இன்னைக்கு வெளியில வந்திருக்குது. இப்படி பெரியார் தொடர்ந்து பேசின இந்த விஷயங்களால பெரியாருடைய மேலைகள்ல 3000 பேர் இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்க, 7000 பேர் இஸ்லாத்தை ஏற்ற சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த அளவுக்கு இஸ்லாத்திற்காக சப்போர்ட் பண்ணி நபிகள் நாயகத்தை இவ்வளவு புகழ்ந்து பேசின பெரியார் உங்களுக்கு கெட்டவரு, முஸ்லிம்கள் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொன்ன அந்த சீமான் உங்களுக்கு நல்லவரா? கரெக்டா சொன்னப்பா. என்ன சீமான் ப்ரோ, முஸ்லீம் பேர் வச்ச பசங்களை, ஹிஜாப் போட்ட பொண்ணுங்களெல்லாம் வந்து பெரியாருக்கு எதிராக பேச வச்சா முஸ்லீம் ஓட்ட பிரிச்சலான்னு பாக்குறீங்களா? இதெல்லாம் நம்பியார் காலத்து டெக்னிக். இங்க இந்த மாதிரிலாம் கணக்கு போட்டிருந்தேன்னு வையன், உன் கணக்கும் சரி, உன் முதலாளி RSS ஓட கணக்கும் சரி, வேலைக்கே ஆகாது. உனக்கெல்லாம் கடைசி வரைக்கும் டெபாசிட் வாய்ப்பில்லை ராஜா.